But the BJP has never been in power in Tamil Nadu. Because Tamil Nadu is progressive. Tamil Nadu is different. You know who said that? We Tamil people. Such narcissistic, self-centered. I am very disappointed with that guy, dude. I'm not even hating, really disappointed. Some days I just wake up in the morning and I feel disappointed. Udayanna is my deputy CM. Sorry sir, Alvadinga sir. I didn't know your son had learning disability. வணக்கம், இது அரண்சை. நான் தேவா பாஸ்கர். காமெடிங்கிற பேர்ல ஒரு கருமத்தை உளறி கொட்டி வைத்திருக்கக்கூடிய ஒரு லிபரல் தற்கொலைக்கான ரிப்ளை வீடியோ தான் இது. அந்த லிபரல் தற்கொலை யாரு, அவர் என்ன பண்ணாரு, என்னென்ன கருத்துக்களை முன் வச்சிருக்காரு, அதுக்கு நம்மளுடைய பதில் என்ன அப்படின்றத அந்த வீடியோ நம்ம பார்ப்போம். சமீபத்துல ஒரு வீடியோ வைரல் ஆனது எல்லாரும் பார்த்திருப்பீங்க. ஒரு காமெடி கிளிப், குறிப்பாக த்ரூரத்தி கூட போட்டிருந்தாரு. இந்த வீடியோ வந்து பயங்கரமா வைரல் ஆகிட்டு இருக்கு. இந்தியன் கவர்மெண்ட் வந்து அந்த வீடியோவை தூக்கத்துக்கு ட்ரை பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்டா கிளிப். इस रील पर 16 मिलियन व्यूज थे, लेकिन मोदी सरकार ने आईटी एक्ट का मिसयूज करके इसे इंडिया में ब्लॉक करवा दिया. ये है हालत आज के दिन दोस्तों देश में फ्रीडम ऑफ स्पीच की. அது என்ன அப்படின்னா, நம்மளுடைய பிரதமர், இந்திய பிரதமர் நரேந்திர மோடி வெளிநாடு தலைவர்களை பார்க்கும்பொழுது அவரிடம் எப்படி நடந்து கொள்கிறார், என்னென்ன பேசுறாரு, அவருடைய சிரிப்பு, இதெல்லாம் சட்டையரை பண்ணி ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பயங்கர வியூஸ் போச்சு. அது கவர்மெண்ட் வந்து அதை வந்து தூக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அந்த வீடியோவை. அது பல பிளாட்ஃபார்ம்ல வந்து அது பரவிடுச்சு. பிரதமரினுடைய எக்ஸாக்ட் நடவடிக்கைகளை கிண்டல் பண்ணி அந்த வீடியோவை ஒரு ஸ்டாண்டப் காமெடியன் வந்து ஒருத்தர் பண்ணியிருப்பார். அந்த வீடியோ தான் வைரல் ஆகிட்டு எல்லாரும் பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட இது நடந்துட்டு இருக்கிற சமயத்திலேயே பேரலா இன்னொரு வீடியோவை தூக்கிட்டு சங்கீஸ் வந்து அங்கே இங்கேயும் ஓடிட்டு இருந்தாங்க. அது என்ன அப்படின்னா, நீங்க கலாய்க்கிறீங்களா, பிரதமரை கலாய்க்கிற வீடியோவை எல்லாரும் ட்ரெண்ட் பண்றீங்களா, பாருங்க தமிழ்நாடு அரசியலை நாங்க வந்து கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு வீடியோ நாங்க தூக்கிட்டு வரோம்னு சொல்லிட்டு ஒரு குப்பை வீடியோவை தூக்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த வீடியோ எதை பத்தி பேசுது அப்படின்னா, தமிழ்நாடு அண்ட் இட்ஸ் பாலிடிக்ஸ். அதை வந்து ஒருத்தர் கலாய்ச்சிருக்காரு, கிண்டல் பண்ணி ஒரு வீடியோ போட்டிருக்காரு. ஒரு 20 நிமிஷ காணொலி அது. அதை எல்லாரும் போட்டுட்டு வாவ் மனோஜ் பிரபாகர் அவருடைய கட்ஸ் பயங்கர சிரிப்பா இருந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ் வந்து போட்டு புரட்டிட்டாரு, தமிழ்நாடு பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணி தீர்த்துட்டாரு, பயங்கரமான ரோஸ்ட் இது, பயங்கரமான சட்டையர் இது, காமெடி இதுன்னு சொல்லி பயங்கரமா கொண்டாடிட்டு இருந்தாங்க. குறிப்பா சங்கிகள் அதை பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னன்னு போய் பார்க்கும்போது ரொம்ப டிஸ்கஸ்டிங்கா அருவருப்பா தான் அவருடைய ஜோக்ஸ் அப்படின்றது இருந்தது. குறிப்பாக எந்த அரசியல் புரிதலும் இல்லாம அந்த ஜோக்ஸ் அப்படின்றது சொல்லப்பட்டிருந்தது. ஒருத்தர் வந்து சட்டையர் பண்றது, ஒரு அரசியல் கட்சியை சட்டையர் பண்றது, ஒரு கவர்மெண்ட்டை சட்டையர் பண்றது அப்படின்றது நிச்சயமாக ஒரு டெமோக்ரஸில, ஜனநாயகத்துல வரவேற்கப்படக்கூடிய ஒன்று. கண்டிப்பா அப்படிதான் சட்டையர் பண்ணணும், அரசை நோக்கி கேள்வி கேட்கணும், மக்களுக்கான கேள்வி நிச்சயமாக என்ன வடிவங்கள்ல கேட்டாலும் அதற்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு நம்மளுடைய நிலைப்பாடு. ஆனா இந்த குறிப்பிட்ட நபர் அப்படி கேட்டிருந்தாரான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா அவர் அப்படிலாம் கேட்கல. அண்ட் அவருக்கு பாலிடிக்ஸை பத்தின பேசிக் ஐடியா கூட இல்லை, எந்த புரிதலும் இல்லாம தான் அவர் வந்து முழுமையாகவே அந்த ஷோல பேசியிருந்தாரு. ஒரு 20 நிமிஷம் பேசியிருப்பாரு. 20 நிமிஷமே அப்படிதான், அவருடைய உளறல் தான், பிதற்றல் தான் அந்த ஒட்டுமொத்த வீடியோ. அதுல நிறைய கேள்விகள் நமக்கு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம தொடக்கத்திலே ஒரு லிபரல் தற்கொலை அப்படின்னு ஏன் சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஏன்னா ஒரு லிபரல் தற்கொலை அதுதான். அதுல வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படின்னா, அந்த ஜோக் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அந்த ஷோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கோட் ஒன்று வந்தது. 1 idiot is 1 idiot, 2 idiots are 2 idiots, 10,000 idiots are a political party அப்படின்ற பிரான்ஸ் காஃப்காவினுடைய ஒரு கோட் ஒன்று போட்டு தான் பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படின்னாலே அது எவ்வளவு பெரிய ஜோக் அப்படின்ற அணுகுமுறையில இருந்து அதை வந்து அணுகியிருந்தார். இதெல்லாம் வந்து இந்த தினமலர் காமெடி, பழைய புளிப்பு காமெடி, இதெல்லாம் தினமலர்ல, சிறுவர் மலர்ல ரொம்ப சின்ன வயசுல அப்படியே அரசியல்வாதினாலே முட்டாளு, அரசியல்னா எதுவுமே தெரியாது, முட்டாள்கள் தான் அரசியல் கட்சியில் இருக்காங்க இப்படின்ற இந்த போக்கு அப்படின்றதே மக்களினுடைய ஒரு அதிகாரத்தை அல்லது மக்களாக சேர்ந்து ஒரு சேஞ்சை கோர்னது தான் ஒரு பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட். எந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்டா இருந்தாலும் மக்கள் இருப்பாங்க, மக்களினுடைய வாழ்வாதார பிரச்சனை இருக்கும், மக்களினுடைய அடிப்படை பிரச்சனை இருக்கும். அதெல்லாம் கேட்டுக்கொள்ளாத, அதெல்லாம் கண்டே கொள்ளாத ஒரு பண்ணையார்த்தனமான ஒரு அரசு நிர்வாகம் அப்படின்றது இருக்கும். அதெல்லாம் அடிச்சு உடைச்சுதான் மக்களினுடைய அதிகாரம் இன்னைக்கு வந்திருக்கு. இன்னைக்கு ஜனநாயகம் நம்ம பேசுறது, இன்னைக்கு வந்து சட்டையர் பண்றாருல்ல, முன்னாடி வந்து கவர்மெண்டோட புகழை தான் பாட முடியும். ஒரு அரசவை கவிஞர்களாக, புலவர்களாக போய் அரசினுடைய புகழை தான் பாட முடியும். மக்கள் எழுச்சி வந்த பிறகுதான், மக்கள் அதிகாரத்துக்கு வந்த பிறகுதான், மக்களினுடைய அரசு உருவான பிறகுதான் இன்னைக்கு கவர்மெண்ட்டை கலாய்க்கிற, இன்னைக்கு இவரே வந்து பேசக்கூடிய இந்த நிலைமையெல்லாம் உருவானதற்கு காரணமே மக்கள் கிட்ட அதிகாரம் போனதுனால, மக்கள் வந்து அரசியல்ல பார்ட்டிசிபேட் பண்ணதுனால. அப்போ அரசியல் கட்சியில சேர்ந்தாலே ஃபூல்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கோட்டை போட்டுட்டு பேச ஆரம்பிக்கும் போதே இந்த நபர் எப்படிப்பட்ட ஒரு தற்கொலையாக இருப்பார், ஒரு லிபரல் சிந்தனை கொண்ட ஒரு நபர். லிபரலை வந்து நீங்க ஈஸியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்ப பாஜக அரசு முஸ்லிம்ஸ்க்கு எதிராக நிறைய வேலைகள் செய்யறதை நம்ம பார்த்திருக்கோம். பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு வாங்க, ஹிஜாப் போடுறது பிரச்சனைன்னு வாங்க, ஹிஜாப் வந்து பெண் அடக்குமுறைன்னு வாங்க, இடதுசாரிகளா இருக்கக்கூடிய நபர்கள் ஹிஜாப் போடுறது அவங்களுடைய உரிமை தானே அப்படின்னு சொல்லி பேசிட்டாங்கன்னா நீங்க என்ன பெண் அடிமைத்தனத்தை சப்போர்ட் பண்றீங்கன்னு வாங்க. அதாவது பாஜக ஏன் முஸ்லிம்ஸை ஒடுக்குறாங்க, முஸ்லிம்ஸை ஏன் குறிவைத்து ஹிஜாப் எடுக்க சொல்றாங்கன்றத பேச மாட்டாங்க. ஹிஜாப் பெண் அடிமைத்தனமா இல்லையான சைட்ல ஒரு குறுக்கு சால் ஓட்டுற வேலையை செய்வாங்க. இன்டைரக்டா வலதுசாரிகளுக்கு வேலை செய்வாங்க. இந்த மாதிரி நம்ம ஏகப்பட்ட கேஸ் எடுத்துக்கலாம்.
இப்ப ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் போர் நடக்குது அப்படின்னா ஈரானும் மோசமான கண்ட்ரி, அமெரிக்காவுக்கும் மோசமான கண்ட்ரின்னு பேசுவாங்க. ஏன்டா அமெரிக்கா சும்மா இருக்கிற ஈரான் வந்து நோண்டிட்டு இருக்கே, குண்டு போட்டுட்டு இருக்கே, குழந்தைங்களை கொண்டுடுச்சேன்னு கேட்டா ஈரான் அப்படி நடக்கவே கிடையாது, அதெல்லாம் வந்து மீடியாவை நீங்க நம்பாதீங்க, அதெல்லாம் ஃபேக்கா இருக்கும் அப்படின்வாங்க. அதாவது எல்லா இடத்துலையும் யார் ஒடுக்கப்படுகிறார்களோ அவர்கள் எதிராக பேசக்கூடியவர்கள் தான் லிபரல்கள். அவங்க பல இடத்துல இருப்பாங்க. திரும்பவும் நம்ம அழுத்தழுத்தி சொல்றது, ரைட் விங்கை விட ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவங்க லிபரல் தான். அவங்க வந்து நாங்க ஜனநாயகம் பேசுறோம், நாங்க வந்து இடது கண்ணோட்டத்தோடையும் பார்ப்போம், லெஃப்ட் விங்கா தான் நாங்க செயல்படுவோம்லாம் சொல்லுவாங்க. அப்பெல்லாம் கிடையாது. ரைட் விங்கை விட ரொம்ப ரொம்ப மோசமானவர்கள் அரசியல் அறிவில்லாத தற்குறிகள் லிபரல்ஸ் தான். அப்படிப்பட்ட நபர் தான் இவர். இவருடைய ஜோக்ல வந்து 4 முக்கியமான விஷயங்களை வந்து சட்டையர் பண்ணியிருக்காரு. அது ஒண்ணு வந்து என்னன்னா, தமிழ்நாடு வந்து முற்போக்கு மாநிலமா, தமிழ்நாட்டுல முற்போக்கு மாநிலமா தமிழ்நாடு இருக்கான்றது ஒண்ணு. But the BJP has never been in power in Tamil Nadu because Tamil Nadu is progressive. Tamil Nadu is different. You know who said that? We Tamil people. Such narcissistic, self-centered. You know, we Tamilians are always in Delulu, dude. ரெண்டாவது பெரியார், எல்லாத்துக்கும் வந்து பெரியார்னு சொல்றீங்க, அவரே ஒரு பெரியாரிஸ்டாமா. அப்புறம் எல்லாத்துக்கும் பெரியார் பெரியார்னு சொல்லாதீங்கன்னு ஒண்ணு. இன்னொன்னு, உதயநிதி ஸ்டாலின் டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர். எவ்வளவு டிஸ்கஸ்டிங்கா அது இது எனக்கு இருக்கு. தமிழ்நாட்டுல எந்த தகுதியுமே இல்லாத ஒரு நபர் தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சரா இருக்காரு. I am very disappointed with that guy, dude. You know, I'm not even hating. Really disappointed. Some days I just wake up in the morning and I feel disappointed. Udayanna is my deputy CM. அப்புறம் நான் ஏதாவது கிண்டல் பண்ணா நான் பிராமின்னு சொல்றாங்க, நான் பிராமினே கிடையாது அப்படின்னு 4 விஷயங்களை பேசியிருக்காரு. இந்த 4 விஷயத்தை தான் நம்ம பேச இருக்கோம். முதல்ல, தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் அப்படின்னு சொல்றாங்க, நாங்களே சொல்லிப்போம், மற்ற மாநிலம் அதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லுவோம், நாங்க தமிழ்நாடு முற்போக்குன்னு சொல்லுவோம், ஆனா நாங்க வந்து வட இந்தியாவில வந்து வடக்கன்ஸ் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் கிடையாது அப்படின்னு சொல்லி நம்ம மனோஜ் பிரபாகர் சொல்லியிருக்காரு. முதல்ல ஒரு 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 அரசியலை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும், யார் அந்த அரசியலை கட்டமைக்கிறா, வடக்கன்றதை யார் ப்ராபகேண்டா பண்றா அப்படின்ற எந்த புரிதலும் இல்லாம அவர் முதல்ல முன் வச்சிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்து வட இந்தியர்களை வடக்கன்னு சொல்றாங்களான்னு கேட்டீங்கன்னா ஆமா. இங்க ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் அப்படின்றது இருக்கு, இங்க ரைட் விங் எலமெண்ட்ஸ் இருக்காங்க, இங்க வலதுசாரி தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க இருக்காங்க, சீமான் மாதிரியான நபர்கள் இருக்காங்க. தொடர்ச்சியாக வட இந்தியர்களுக்கு எதிராக ஒரு எதிர்ப்பு பிரச்சாரத்தை கட்டமைக்கிறாங்க. அதன் வாயிலாக அவங்கள வடக்கன் அப்படின்ற அந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறாங்க. அது கோபி சுதாகர் மாதிரியான எந்த அறிவும் இல்லாத இந்த மனோஜ் பிரபாகர் எப்படி தற்குறியா இருக்காரோ அந்த மாதிரி தற்குறியா இருக்கக்கூடிய கோபி சுதாகர் அவங்களுக்கு வியூஸ் போகணும்னு சொல்லி அதை ப்ராபகேண்டா பண்றாங்க. அப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஃபைட் பண்றது தொடர்ச்சியாக இங்க நடந்துகிட்டே தான் இருக்கு. நம்மளே நிறைய முறை வடக்கன் அப்படின்றது ஒரு டெரகேட்டரியான வார்த்தையை அதை பயன்படுத்தக்கூடாதுன்றதும் தமிழ்நாட்டில இருந்து எதிரொலிச்சுட்டே தான் இருக்கு. தமிழ்நாடு வட இந்தியர்களை வடக்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால தமிழ்நாடு முற்போக்கில் கேன்சல் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு பாயிண்ட்ல அறைவாகிறாருன்னா அவர் தமிழ்நாட்டின் மீது எவ்வளவு வெஞ்சன்ஸ் இருக்கும் அப்படின்றதான் நம்மளுடைய கேள்வி. தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் அப்படின்றது எந்த அடிப்படையில சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டுல கல்வியில தமிழ்நாடு எந்த அளவுக்கு உயர்ந்திருக்கு, மற்றவர்களை அனுசரித்து போவதில் இன்னைக்கு இந்தியா முழுக்க இஸ்லாமியர்களுக்கு எதிரான மிகப்பெரிய வன்முறை அப்படின்றது நடந்துட்டு இருக்கு. இன்னும் குறிப்பிட்ட சொல்லணும்னா, இப்பதான் ரம்ஜான் முடிஞ்சிருக்கு, ஈத் உல் ஃபித்தர் முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு ஈத் உல் ஃபித்தர் நடந்த அன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகர் டெல்லியில உத்தம் நகர் அப்படின்ற இடத்துல ஒரு இஷ்யூ நடந்து முடிஞ்சு ஒரு இந்து பலியாகிறாரு. அதற்கு பழி வாங்குவதற்கு ஈத் அன்னைக்கு கலவரம் பண்ணோன்னு அங்க இருக்கக்கூடிய வலதுசாரிகள் வந்து திட்டமிட்டு முகாமிட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீதிமன்றம் தலையிட்டு தான் அந்த கலவரத்தை வந்து தடுக்கிறாங்க. நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு பிறகுதான் அங்க கட்டுப்படுத்தப்படுது. அதே ஈத் அன்னைக்கு மாஸ்க் பக்கத்துல ஹோலியை செலிப்ரேட் பண்ணக்கூடிய நிலைமையில இன்னைக்கு இந்தியாவினுடைய தலைநகர் இருக்கு. அந்த மாதிரியான பிரச்சனை தமிழ்நாட்டுல இருக்கா? தமிழ்நாடு அரசாங்கம் அதெல்லாம் விட்டுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கா? கேரளா ஸ்டோரி மாதிரியான, காஷ்மீர் ஃபைல்ஸ் மாதிரியான படங்களுக்கு சிறப்பு அந்தஸ்து கொடுக்கப்பட்டு இந்தியா முழுக்க திரையிடல் நடந்துட்டு இருக்கு. கவர்மெண்ட் வந்து சலுகை கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் அந்த மாதிரியான ஸ்பேஸ் இருக்கா? இங்க கிறிஸ்டியன்ஸ், முஸ்லிம்ஸ் இந்தியா முழுக்க ஒரு கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கிறிஸ்துமஸ் ஆட்டாவை அடிக்கிறது, சர்ச்சுக்குள்ள போய் பிரச்சனை பண்றதுன்னு அவ்வளவு வன்முறைகள் திட்டமிட்டு சிறுபான்மையினர் மக்களுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கு. அப்படி தமிழ்நாடு இருக்கா? எந்த விதத்துல தமிழ்நாடு வந்து முற்போக்கா இல்லை அப்படின்ற கேள்விக்கு நிச்சயமா அவர்கிட்ட பதிலாம் இருக்காது. அவர் வந்து சுத்தி வளைச்சு கடைசியா வடக்கன்னு சொல்லிட்டாங்க. வடக்கன்னு சொல்றதுக்கு எதிராக தமிழ்நாட்டுல இருந்து எதிர்ப்பு குரல் தொடர்ச்சியாக வந்துகிட்டே தான் இருக்கு. இடதுசாரி இயக்கங்கள் அதை முன் வச்சுட்டு தான் இருக்காங்க, பலரும் அதை பேசிட்டு தான் இருக்காங்க. அண்ட் எந்த ஒரு ஸ்டேட்ல வேற ஒரு பாப்புலேஷன் உள்ள போச்சுன்னா சில டிஸ்கம்ஃபர்ட் இருக்க தான் செய்யும். அந்த மக்களை ஏற்றுக்கொள்வது அதுக்கு பிரச்சனைலாம் இருக்க தான் செய்யும். உலகம் முழுக்க மைக்ரேஷன்ல ஒரு பிரச்சனை அப்படின்றது இருந்துட்டே தான் இருக்கும். அது அந்த பிரச்சனையினுடைய ஒரு பகுதி. அரசாங்கம் எங்க நடக்குது, அரசாங்கம் ஹேட் ஸ்பீச்சை பேசினா வெளிப்படையா பாஜக தமிழர்களை கொச்சைப்படுத்தி வீடியோ வெளியிட்டு இருந்தாங்க ஒடிசா தேர்தலின் பொழுது. அப்போ இப்படி வெறுப்பை வந்து இந்தியா முழுக்க பாஜக செய்யும் பொழுது தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் கிடையாது, தமிழ்நாட்டுல வந்து வடக்கன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி இந்த லிபரல் தற்குறி அவர்கள் பேசுறாரு. உங்களுடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் தமிழ்நாட்டை சிறுமைப்படுத்தணுன்றதுக்காக ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை எடுத்து மற்ற எதுவுமே இங்க தமிழ்நாட்டுல எதுவுமே நடக்கல. தமிழ்நாட்டுல எத்தனை ஹேட் டைம்ஸ் நடந்திருக்கு? மாடு வச்சிருக்காங்கன்னு யார் தாக்கப்பட்டிருக்கா? பீஃப் சாப்பிட்டாங்கன்னு யார் அடித்து
துன்புறுத்தப்பட்டிருக்கா? ஒரு மாநிலத்தினுடைய முதல்வரே வந்து ஹிஜாபை தூக்கி பார்க்குறாரு, அப்படி தமிழ்நாட்டில் தான் சம்பவம் நடந்ததா? தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடந்தது? இதெல்லாம் பேசும்போது தமிழ்நாடு இந்து விரோதின்னு சொல்லி இந்தியா முழுக்க பிரச்சாரம் பண்றாங்க. அப்போ என்ன பேசிஸ்ல இவர் இதெல்லாம் பேசாரு அப்படின்றதே தெரியல. அவருக்கு எலிட்டான கிரௌட உயர் சாதி இந்துக்கள் அல்லது இந்த ஸ்டாண்டப் காமெடி ஷோலாம் பார்ப்பாங்களா, அவங்கலாம் யாருன்னு இவருக்கு நல்லா தெரியுது. எவங்கிட்ட என்னத்தை விற்கணுன்றது தெரியுது. அதை விற்கணுன்றதுக்காக இப்படி அல்ப புத்தியில இந்த மாதிரியான கருத்தை வந்து அவர் பேசியிருக்காரு அப்படின்றது முதல் பாயிண்ட். ரெண்டாவது வந்து பெரியார் பத்தி பேசுறாரு. பெரியார் வந்து நானே ஒரு பெரியாரிஸ்ட் தான், ஆனா வந்து பெரியார் வந்து எல்லாத்துக்குமே பெரியார்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லாத்துக்கு காரணம் பெரியார் தான், நீ பேசுறதுக்கு காரணம் பெரியார் தான், நடந்து போறதுக்கு காரணம் பெரியார் தான் அப்படின்லாம் நீங்க வந்து சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஒரு பெரியாரிஸ்ட் தான். அதாவது இந்த பெரியாரை இழுத்து பேசுவது அப்படின்றது அது மீண்டும் இந்த ஸ்டாண்டப் காமெடி சர்க்கிள்ல ஒரு முக்கியமான விஷயம். இன்னொரு நபர் ஃபயாஸ் ஹுசைன் ஒருத்தர் இருக்காரு. அவர் வந்து பெரியார் பத்தி பேசும்பொழுது பெரியார் மேட்ரிமோனியில பார்த்தேன் அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. அவங்க மகளே கல்யாணம் பண்ணிட்டாரு பெரியார் அப்படின்னு சொல்லி ஜோக் பண்ணிட்டு பாப்பல. இதெல்லாம் வந்து எவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட தற்குறித்தனம் அப்படின்றது நமக்கு தெரியல. பெரியார் வந்து படிக்க வச்சார் அப்படின்னா பெரியார் வந்து நம்ம ஸ்கூல்ல போய் உங்களுக்கு விட்டு படிக்க வைப்பாரா? பெரியார் நடக்கிறீங்க அப்படின்னா பெரியார் அவங்களை வந்து வெளியே கூட்டு வந்து விட்டு நடந்து சுத்தி காமிச்சிட்டு இருக்காரா? எல்லாரும் உழைக்கிறாங்க, எல்லாரும் முன்னேறாங்க. ஆனா அதற்கான சோசியல் பேக்ரவுண்டை செட் பண்ணது பெரியார் தான். அதை நீங்க ஒத்துக்கிட்டாலும் அதுதான் உண்மை. தமிழ்நாட்டினுடைய மரபு இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளவு சிறப்பு இருக்கு, அவ்வளவு சோசியல் இண்டிகேட்டர்ஸ்ல தமிழ்நாடு முன்னேறி இருக்குன்னா அதற்கான காரணம் தமிழர்களுடைய கல்வி, தமிழர்களுடைய வேலை வாய்ப்பு, இடஒதுக்கீடு, தமிழர்கள் படிப்பதற்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வளமாக இருப்பதற்கு, இங்க இருக்கக்கூடிய சாதிய பிரச்சனைகளை களைவதற்குன்னு மிகப்பெரிய ஒரு மூமெண்ட்டை பண்ணது பெரியார் மூமெண்ட் தான். அதை வந்து மறுக்கவே முடியாது, யாராலையுமே மறுக்க முடியாது. இன்னைக்கு வந்து சாதி மறுப்பு திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரத்தை திமுக கொடுத்திருக்கு. அதுவும் ஆட்சிக்கு 67 வந்த பிறகு அதை உடனடியாக நிறைவேற்றாங்க அப்படின்னா அதற்கான பேஸாக இருந்தது பெரியார் தான். தமிழ்நாட்டினுடைய இந்த ஒட்டுமொத்த செட்டப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து சாதி இறுக்கத்தை உடைத்து தமிழ்நாட்டில் இன்னைக்கு எல்லா சமூகமும் ஒரு முன்னேற்றத்தை அடைந்திருக்காங்கன்னா அதுக்கு முழுக்க காரணம் வந்து பெரியார் தான். அதான் இவர் பேசும்போதே என்ன சொல்லிடுறாங்கன்னா, நான் வந்து பெரியார் தான், ஆனா எல்லாத்துக்கும் பெரியார்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு சீமான் டைப் அப்ரோச். இதெல்லாம் என்ன பெரியார் தான் என்ன படிக்க வச்சாரா, எங்க அப்பா தான் படிக்க வச்சாருன்னு ஒரு லூசத்தனமா சம்மந்தமே இல்லாம உங்களுடைய உழைப்பு அப்படின்றது ஆப்வியஸா இருக்கும். அதுக்கான ஸ்பேஸ் இருக்கான்றதுதான் கேள்வி. நீ மனோஜ் பிரபாகர் வேற இடத்துல இருந்து இப்படியான ஒரு அச்சீவ்மெண்ட் அவரால் பண்ணிருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதுக்கான சோசியல் பேக்ரவுண்ட ஒரு லார்ஜர் ஸ்கேல் மக்களுக்கு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இந்துக்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டு, சாதியின் காரணத்தால கல்வியில, வேலை வாய்ப்புல உரிமை மறுக்கப்பட்டு இத்தனை ஆண்டு காலமாக இருந்த மக்களுக்கு ஒரு விடிவெளியாய் வந்தவர் தான் பெரியார். அவருடைய சீரிய முயற்சியால தான் இன்னைக்கு பலரும் நல்ல நிலைமையில இருக்காங்க. அதை வந்து மனோஜ் பிரபாகர் ஒத்துக்கிட்டாலும் சரி, சீமான் ஒத்துக்கிட்டாலும் சரி, அவங்களுடைய படிப்புக்கு உதவுனவர் பெரியார் தான். இப்போ பெரியாரை வந்து நானும் பெரியாரிஸ்டான்னு சொல்லி எந்த பெரியாரிஸ்டும் இதெல்லாம் பேச மாட்டாங்க. அகைன் அவர் ஒரு லிபரல் தற்கொலை அப்படின்றதுக்கு இதுவும் ஒரு சிறந்த உதாரணம். அதுக்கப்புறம் வராரு, நான் சொன்னேன்ல அவர் எங்க இந்த ஜோக்கெல்லாம் போடுறாருன்னு அவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. அப்போ வந்து சொல்றாரு, நான் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸை கலாய்ச்சா உடனே என்ன பிராமின்னு சொல்லிடுறாங்க, நான் பிராமினே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு பிராமினா இருக்கணும்னா வெறும் தமிழ்நாடு ஸ்டாண்டப் காமெடியில பிராமினா இருக்கணும்னா நான் வந்து 80s இதுனா 80s கிரிக்கெட் டீமான்றாரு. அதாவது 80sல இருந்த இந்தியன் கிரிக்கெட் டீம்ல தான் பிராமின்ஸ் இருந்தாங்களாம். இப்போ வந்து பிராமின்ஸ் இல்ல. இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பிராமின் ஃபேக்டர் அப்படின்றது ரொம்ப கம்மியா இருக்கு. தமிழ்நாட்டில இருந்து எல்லா சாதிக்காரர்களும் கிரிக்கெட்டர்ஸ் ஆயிடலாம், அதற்கான ஸ்பேஸ் இருக்கு. இந்த பிசிசிஐல இந்தியன் கிரிக்கெட் டீம்ல பிராமினா இருந்தா இந்த முக்கியத்துவமும் கிடையாது. அதான் இல்லவே இல்லை. அதாவது 80sல தான் இருந்திருக்கு. 80ஸ்க்கு பிறகு 90s 2000 இப்போ நம்ம 2026ல இருக்கோம். அடுத்த ஒரு 80s 46 வருஷமா வந்து பிராமினுடைய டாமினன்ஸ் அப்படின்றது போயிடுச்சான். எவ்வளவு ஒரு கேவலமான கேடுகட்ட புத்தி. ஒரு உண்மையை சொல்றது கூட துப்பில்லாத வக்கில்லாத நபர் வந்து ஜோக் பண்றான் தமிழ்நாடு பாலிடிக்ஸை பத்தி. பேச நீ இப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் பத்தி பேசு, எத்தனை பிராமின்ஸ் இருக்காங்கன்னு பேசு, எத்தனை நான் பிராமின்ஸ் இருக்காங்கன்னு பேசு. என் தமிழ்நாட்டில் இவ்வளவு கோடி நான் பிராமின்ஸ் இருக்காங்களே, ஏன் ஒருத்தரால கூட கிரிக்கெட்ல சாதிக்க முடியல? இப்போ ஜாதியே இல்லையா கிரிக்கெட்ல? அப்போ உனக்கு சோறு திங்கணும், உனக்கு டிக்கெட் வைக்கணும், நீ சாப்பிடணுன்றதுக்கு நீ யார் வேணா என்ன வேணா பேசுவ. பெரியார் அசிங்கப்படுத்துவ, தமிழ்நாட்டை அசிங்கப்படுத்திட்டு யார் காலில் உள்ளன்றதும் உனக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. நான் என்ன வந்து பிராமின் சொல்றாங்க, நான் பிராமின்லாம் கிடையாது. 80s இந்தியன் கிரிக்கெட் டீம் ஆனா பிராமினா இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ ஓப்பனா சொல்லுங்க, ஸ்டாண்டப் காமெடி சீன் இருக்குல்ல, இதுல எத்தனை நான் பிராமின்ஸ் இருக்காங்க? எவ்வளவு நான் பிராமின்ஸால உள்ள வர முடிஞ்சது? எவ்வளவு பேர் பேசுறாங்க? நட்ராஜ்னு ஒரு கிரிக்கெட் பிளேயர் இருக்காரு, எத்தனை வாய்ப்பு நட்ராஜ் கிடைச்சிருச்சு? நட்ராஜ் உள்ள வராரு. நட்ராஜ் உள்ள வந்தப்போ எப்படி அசிங்கப்படுத்துறாங்க நட்ராஜுக்கு எவ்வளவு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருக்கு? ஏன் நட்ராஜுக்கு 35 வயசுல 30 வயசுக்கு மேல வாய்ப்பு கிடைக்குது? 28 வயசுக்கு மேல ஏன் அவருக்கு வாய்ப்பு கிடைக்குது? ஏன் ஒரு பிராமின் பையனுக்கு 7-8 வயசுல இருந்தே அவனுக்கு அந்த வாய்ப்பு அப்படின்றது இருக்கு? தொடர்ச்சியா யாரும் டாமினேட் பண்றா கிரிக்கெட்ல? இப்போ இதெல்லாம் வந்து அவரால் பேச முடியாது, காமெடி பண்ண முடியாது, சட்டையர் பண்ண முடியாது, அவங்க பல்ல புடிங்கிடுவாங்க. அல்லது இவரால் ஸ்டாண்டப் காமெடின்ற ஒன்னே பண்ண முடியாது. அப்போ இங்க யாரு ஊருக்கு இழிச்சவனா இருக்கானோ அவனை வந்து நக்கல் பண்ற வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்காரு. அந்த நக்கல்ல ஒரு நேர்மை இல்லை அப்படின்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. தமிழ்நாடு பாலிடிக்ஸை கிண்டல் பண்றதுக்கு 1000 இருக்கு, நீங்க கிண்டல் பண்ணலாம் ஆப்வியஸா.
தமிழ்நாடு பாலிடிக்ஸை கிண்டல் பண்ணுங்க. ஆனா யார் பக்கத்துல இருந்து பண்றீங்கன்றதுதான் கேள்வி. மக்கள் பிரச்சனை நீங்க பேசுறீங்களா அல்லது சங்கிகளுடைய பிரச்சனை பேசுறீங்களா? அவர் சங்கிகளோட வாய்ஸை பேசிட்டு இருக்காரு. நீங்க வந்து மக்களுடைய பிரச்சனை பேசுங்க. தூய்மை பணியாளர் பிரச்சனை எல்லாம் கேவலமா திமுக கவர்மெண்ட் வந்து ஹேண்டில் பண்ணாங்க, ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லு. சாம்சங் தொழிலாளர் பிரச்சனைகளை ஒழுங்கா ஹேண்டில் பண்ணலன்னு சொல்லு. மக்கள் பிரச்சனை 1000 இருக்குல்ல, சாதி பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கலவரம் நடந்துட்டு இருக்கு, சாதி எழுத்து இன்னும் சவுத் தமிழ்நாட்டில் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, கிளைம் பண்ணுங்க, சண்டை போடுங்க கவர்மெண்ட், அதை சட்டையர் பண்ணு. அதெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. அவருக்கு வந்து பெரியாரை கிண்டல் பண்ணணும், தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் இல்லைன்றது நிறுவனம், இது எல்லாமே யாரினுடைய பார்வை? ஒரு தினமலர் பார்வையை, சங்கி பார்வை தான் அவர் வந்து வெளிப்படுத்தியிருக்காரு. ஐ டேர் மிஸ்டர் மனோஜ் பிரபாகர் டு டூ அ ஸ்டாண்ட் அப் காமெடி அபவுட் இந்தியன் கிரிக்கெட். அதுல எத்தனை பிராமின்ஸ் இருக்காங்க, எப்படி அவங்க மட்டுமே விளையாடுறாங்க, வேற எவனும் கிரிக்கெட்? எனக்கு தெரிஞ்சு தெருவுல எல்லாரும் கிரிக்கெட் விளையாடுறான், என் கூட இருந்தவங்க எல்லாருமே விளையாடுறான். ஒரு ஊர்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பேட்ஸ்மேன் இருப்பான், பவுலர் இருப்பான், ஏன் அவனுக்கு தெருவையே தாண்டது கிடையாது? ஏன் ஒரு சிலர் மட்டும் போறாங்க? இன்னைக்கு IPL TNPL வந்த அப்புறமும் ஏன் இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்க மாட்டேங்கிறதுக்கு நேர்மையா பதில் சொல்றாரான்றதை நம்ம பார்ப்போம். அப்புறம் இறுதியா தமிழ்நாடு டெபுட்டி சிஎம் பத்தி அவ்வளவு கொதிச்சிருந்தாரு. ரொம்ப அருவருப்பா இருக்கு, ரொம்ப அப்படியே கேவலமா இருக்கு. டெபுட்டி சிஎம் பதவியே அந்த முதல்வர் வந்து கொடுக்குறாரு. அந்த அவருக்கான பொறுப்பு அந்த கட்சி வந்து கொடுக்குது. பிடிக்கலாம், கட்சியில போய் சேருங்க, சேர்ந்து சொல்லுங்க, வேணான்னு சொல்லுங்க, கொடுக்க வேணான்னு சொல்லுங்க. சேப்பாக்குல மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க, வெற்றி பெறுறாரு. வேணான்னு சொல்லுங்க, தோக்கடிங்க, போய் அவருக்கு எதிராக களமாடுங்க, தோக்கடிங்க, அதெல்லாம் பண்ணுங்க. அப்படியே அவ்வளவு வெறும் அருவருப்பா டிஸ்கஸ்டிங்கா அப்படியே எந்த உழைப்பும் இல்லாம வந்துட்டாராம். எந்தெந்த எடப்பாடி பழனிசாமி வந்து எப்படி வந்தாரு, அது அப்ப டிஸ்கஸ்டிங்கா இருந்ததா இல்லையா உங்களுக்கு? ஜெயலலிதாக்கு என்ன பேக்ரவுண்ட் இருந்துச்சு, எப்படி அவங்க அரசியலுக்கு வந்தாங்க, சசிகலா வந்தாங்க, OPS வந்து சிஎம் இருந்தாரு, இவங்கலாம் யாரு எப்படி வந்தாங்க, இதெல்லாம் உங்களுக்கு டிஸ்கஸ்டிங்கா இருந்ததா இல்லையா? அதை சொல்லும்போது அவர் பேசும்போது அப்படியே சொல்றாரு, லேர்னிங் டிசபிலிட்டி இருக்கக்கூடிய ஒரு குழந்தை மாதிரி உதயநிதி ஸ்டாலின் இருக்காராம். இது வந்து எவ்வளவு வக்கரமான, கேவலமான, கீழ்த்தரமான பேச்சு. லேர்னிங் டிசபிலிட்டியை கிண்டல் பண்ணலாம், ஒரு டிசபிலிட்டி எப்படி முதல்ல கிண்டல் பண்ண முடியும்? இது ஜோக்கா முதல்ல? வாடா என்னடா பச்சனி, some Loyola college, something he studied. I'm also a father, I have to settle my son. No, sorry sir, அழுவாதீங்க சார், I didn't know your son had learning disability. டிசபிலிட்டி அவனால பண்ண முடியலன்றதான் டிசபிலிட்டின்னு சொல்றாங்க. அதை எப்படி நீங்க வந்து கிண்டல்னு சொல்றீங்க? அதை வந்து 10 கிறுக்கனை உட்காந்து சிரிச்சுட்டு இருக்கானுங்க. ஒரு அரசியலை பற்றி காமெடி பண்ணலாம், நிச்சயமா காமெடி பண்ணலாம். அதுக்கு முதல்ல அரசியல் என்ன அப்படின்றது தெரியணும். அரசியலை பத்தியும் தெரியாது, வரலாறும் தெரியாது, என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாது. எவன் காலில் உழுன்னு மட்டும் நல்லா தெரியும். எவன் காலில் உளுந்தா நமக்கு சோறு கிடைக்கும், டிக்கெட் விற்குன்ற அந்த அல்பமான, கேவலமான, கீழ்த்தரமான புத்தி மட்டும் இருக்கு. அதுல காலில் உளுந்து பழைக்கக்கூடிய வேலையை தான் இந்த மனோஜ் பிரபாகர் அப்படின்னு நபர் பண்ணியிருக்காரு. அண்ட் இறுதியாக வந்து வாவ் பயங்கரமா பேசியிருக்காரு, கட்ஸ், தமிழ்நாடு பாலிடிக்ஸை கலாய்ச்சிட்டாரு, கட்ஸ் இருக்கு அப்படின்லாம் சொல்றாரு. தமிழ்நாடு பாலிடிக்ஸை யார் வேணா கலாய்க்கலாம், அதுக்கு வந்து தமிழ்நாட்டில் அப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தான் தமிழ்நாட்டில் கிடையாது. இந்த நபர் இப்படி ஜோக் பண்ணிருக்கிறது கூட யாரும் அஃபெண்ட் ஆக மாட்டாங்க, இதெல்லாம் வந்து கடந்து போயிட்டே இருப்பாங்க. இப்போ சீமான் பேசாத பேச்சா இந்த நம்பர்லாம் பேச போறாரு, இவர் மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறது, அதெல்லாம் எதுவுமே பண்ண மாட்டாங்க. இது ஒரு ஜோக் அப்படின்ற வகையில கடந்து போயிடுவாங்க. இந்த இடத்துல தான் 2 கமெடியன்ஸை குறிப்பிட விரும்புறேன். ஒருத்தர் வந்து குணால் கம்ரா, இன்னொருத்தர் வந்து முனாவர் ஃபரூக்கி. முனாவர் ஃபரூக்கி வந்து வேட்டையாடப்பட்டார் பாஜக அரசால. அவர் இத்தனைக்கும் குஜராத் கலவரத்துல பாதிக்கப்பட்டு குஜராத்ல இருந்து வெளியேறிய ஒரு நபர், ஒரு இஸ்லாமியர். அவர் குஜராத் கலவரத்தின் போது இஸ்லாமியர்களுக்கு எதிராக மிகப்பெரிய கலவரம் நடக்குது. அதை ஒட்டி அங்கிருந்து குஜராத்ல இருந்து வெளியேறியவர், ஒரு எக்ஸோடஸ் நடந்து வெளியேறியவர் தான் முனாவர் ஃபரூக்கி. முனாவர் ஃபரூக்கி வந்து இந்த கவர்மெண்ட்டை கிண்டல் பண்ணிட்டாருன்னு அவர் மேல வழக்கு பதிவு செய்து அவர் அரெஸ்ட் பண்ணி சிறையில் அடைக்கப்பட்டாரு. குணால் கம்ரா வந்து பாஜக அரசை கேள்வி கேட்கிறாரு. அவர் ஸ்டாண்டப் காமெடியன் தான். அவர் வந்து அப்படி ஒரு கேள்வி கேட்டாருன்றதுனால அவரை வந்து அரெஸ்ட் பண்ண தேடி அவர் தமிழ்நாட்டில் தான் வந்து தஞ்சம் அடைஞ்சார். தமிழ்நாடு தான் பாதுகாப்புன்னு தமிழ்நாட்டுக்கு வந்தார். அதுதான் வரலாறு, அதுதான் இன்னைக்கும் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒன்று. மனோஜ் பிரபாகருக்கு தில் இருந்தா பாஜக அரசு பற்றி, பிரதமர் பற்றி, இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு பார்ப்பனியம் பற்றி, பார்ப்பனிய வரலாறு பற்றி, தமிழ்நாட்டை பார்ப்பனியம் எப்படி சீரழிச்சதுன்றதை பற்றி, இந்தியாவில் பார்ப்பனியத்தினுடைய ஆதிக்கம் என்னது அப்படின்றத பற்றி பேசுவார் அப்படின்ற சேலஞ்சை வந்து நம்ம விடுறோம். குணால் கம்ராக்கு அடைக்கலம் கொடுத்தது தமிழ்நாடு தான். பாஜக அரசுக்கு எதிராக, பாசிசத்துக்கு எதிராக கேள்வி கேட்டுட்டு இருக்கக்கூடிய முகமது ஜுபைருக்கு ஆதரவாக நிற்கக்கூடியது தமிழ்நாடு தான். அவருக்கு அவார்டு கொடுத்தது தமிழ்நாடு தான். தமிழ்நாடு யார் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும், இந்த மாதிரி எத்தனை குப்பைகள் வந்தாலும் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம் அப்படின்றதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. நம்ம இன்னும் போறதுக்கு நிறைய தூரம் இருக்குன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமாக இருக்கு. அதுக்கு தான் எல்லாருமே வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கும் பாசிசத்தை கட்டுப்படுத்தக்கூடிய இந்திய அளவுல பாஜக ஆக்டோபஸ் கரங்களை கொண்டு இந்தியாவை கட்டுப்படுத்தினாலும் தமிழ்நாடு தனிச்சு நிற்பதற்கான காரணம் தமிழ்நாடு முற்போக்கு மாநிலம், தமிழ்நாடு பெரியாரினுடைய மண் அப்படின்றதுதான் காரணம். அதை எந்த கொம்பன் மறைச்சாலும் அது வந்து மறையாது. மனோஜ் பிரபாகருக்கு நம்ம இந்த சேலஞ்சை வைப்போம். அவர் என்ன பதில் சொல்றாருன்றதை நம்ம பார்ப்போம். மற்ற நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை
விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.